என் செல்ல குழந்தையே, உன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக உன் வராகி நான் வந்திருக்கின்றேன். இன்னும் 2 நாட்களில் உன்னுடைய குடும்பத்தில் ஒரு விஷயத்தை நடத்துவதற்காக இவர்கள் காத்து கொண்டிருக்கின்றார்கள். என் தங்கமே, உன்னை காப்பாற்ற வந்த இந்த வராகியை நீ தவிர்த்து விடாதே. என் பிள்ளையே, அப்படி நம் குடும்பத்தில் இவர்கள் என்னதை நடத்திவிடப் போகின்றார்கள், நம் வாழ்க்கையில் அப்படி என்ன கஷ்டத்தை கொடுத்துவிடப் போகிறார்கள் என்று என் பிள்ளை நீ சிந்திக்கின்றாய் அல்லவா? என் தங்கமே, நிச்சயமாக இந்த வராகியானவள் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகின்றது என்பதனை உனக்கு முன்கூட்டியே சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். இனி வருகின்ற 2 நாட்களுக்குள் உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய திருப்பத்தை ஏற்படுத்த அங்கே ஒரு கூட்டம் காத்து கொண்டிருக்கின்றது. அவர்களினுடைய முக்கியமான எண்ணங்கள் என்ன தெரியுமா? உன்னுடைய குடும்பத்தில் கலகத்தை மூட்ட வேண்டும். அங்கே நிம்மதி என்ற ஒன்று இருக்கக்கூடாது. ஏதோ ஒரு விஷயத்தை பற்றிய எந்நேரமும் ஒரு குழப்பம் உன் குடும்பத்தில் இருக்க வேண்டும். இந்த குழப்பத்தினால் அங்கே நிம்மதியில்லாமல் தவிக்க வேண்டும். இதை கண்டு அவர்கள் குதூகலிக்க வேண்டும் என்றுதான் அவர்கள் மிகவும் ஆர்வத்தோடு இருந்து கொண்டிருக்கின்றார்கள். என் பிள்ளையே, இப்படியெல்லாம் செய்கின்றவர்கள் யாராக இருக்க முடியும்? அவர்கள் அதற்காக என்ன செய்ய நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதையும் அம்மா உனக்கு சொல்கின்றேன். அது மட்டுமல்லாமல் என் பிள்ளை, அவர்கள் நினைத்தது இங்கே ஈடேறுமா? உன்னுடைய குடும்பத்திற்குள் உண்மையாகவே இவர்கள் நினைத்ததை சாதித்து விடுவார்களா, அல்லது நீ இதிலிருந்து தப்பித்து கொள்வாயா என்பதனை அம்மா உனக்கு சொல்கின்றேன். என் பிள்ளையே, பொதுவாகவே ஒருவர் சந்தோஷத்தை கெடுக்க நினைப்பவர்கள் யாராக இருக்க முடியும்? உன்னுடைய சந்தோஷத்தை கண்டு பொறாமைப்படுகின்றவர்கள். என் பிள்ளை, நீ நினைக்கின்றாய், அம்மா, இங்கு எனக்கே 1008 பிரச்சனைகள், எந்த பிரச்சனையை எப்படி சமாளிப்பது என்று தெரியாமல் நானே இங்கே விழி பிதுங்கி நின்று கொண்டிருக்கின்றேன். இதற்கு இடையில் இவர்கள் வேறு என்னை பார்த்து பொறாமைப்படுகின்றார்களா? இங்கே என்ன இருக்கிறது என்று இவர்கள் பொறாமைப்படுகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் என்னுடைய சந்தோஷத்தை சீர்குலைத்து அதனால் இவர்களுக்கு என்ன பலன் கிடைக்கப் போகின்றது? நான் ஏற்கனவே நிம்மதி இல்லாமல் தவிக்கின்றேன். இவர்களுக்கு இது போன்ற வேலைகள் எல்லாம் தேவையா என்று என் பிள்ளை கேட்கின்றாய் அல்லவா? என் தங்கமே, உன்னுடைய கேள்விகள் ஒவ்வொன்றும் நியாயமானதுதான். இவர்கள் இது போன்று செய்வது நிச்சயமாக நேர்மையற்றதுதான். ஆனால் இதற்கெல்லாம் ஏதோ ஒரு காரணம் நிச்சயமாக இருக்க முடியும் அல்லவா? அந்த காரணத்தை தான் அம்மா உனக்கு சொல்லப் போகின்றேன். அது மட்டுமல்லாமல் இதை எப்படி நீ கையாளப் போகிறாய் என்பதையும் உனக்கு நான் சொல்லிவிடுகின்றேன். என் குழந்தை, பொதுவாகவே நீ ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படியெல்லாம் எதிர்நோக்குகின்றாய் என்பதை பொறுத்துத்தான் உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றும் நடக்கத் தொடங்கும். இப்பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கு கெடுதலை நினைக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருப்பவர்களை எப்படி நீ எதிர்கொள்ள வேண்டும் தெரியுமா? என் பிள்ளையே, அவர்கள் யார் என்று தெரிந்தும் நீ கண்டும் காணாமல் இருப்பது மிகவும் நல்லது. அது மட்டுமல்லாமல் அவர்களோடு இருப்பதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் முன்னிலையில் நீ எப்படி முன்னேறுகிறாய் என்று நீ வாழ்ந்து காட்ட வேண்டும். என் பிள்ளையே, எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு இருக்கின்றது. அந்த தீர்வுதான் நீ நல்லபடியாக வாழ்க்கையில் முன்னேறுவது. இவர்கள் முன்னிலையில் நீ முன்னேறிவிட்டாய் என்றால் போதும். அவர்கள் நினைத்தது எல்லாம், அவர்கள் செய்தது எல்லாம் எந்த பலனளிக்காமல் போனதை அவர்கள் உணர்வதோடு மட்டுமல்லாமல் இனி ஒரு பொழுதும் உனக்கு இதை செய்ய நினைக்க மாட்டார்கள். நாம் எங்கே அவர்களை கெடுக்க நினைத்தால் அவர்கள் எங்கே அங்கே மேலே மேலே முன்னேறி கொண்டு செல்கிறார்கள் என்று நினைத்து அப்பொழுதுதான் அவர்களுக்கு மனம் நொந்து போகும். என் தங்கமே, அதனால் இந்த சூழ்நிலையில் இருந்து நீ மீண்டு வர உனக்கு வாய்ப்பு இருக்கின்றது. அதோடு சேர்த்து இனி அவர்கள் உன் குடும்பத்தில் சாதிக்க நினைக்கின்ற விஷயம் என்னவென்று இப்பொழுது சொல்கின்றேன். நீ இந்த விஷயத்தில் மிகவும் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும். என் குழந்தையே, குடும்பத்திற்குள் கலகத்தை மூட்ட நினைப்பது என்பது அத்தனை எளிதாக எல்லோராலும் முடியாது. ஆனால் இவர்களால் அது முடிகிறது என்றால்
நிச்சயமாக உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒற்றுமை இல்லாததை அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள் என்று அர்த்தம். ஏதோ ஒரு வகையில் குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் ஒற்றுமை இல்லாமல் இருப்பதனால் அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள அவர்கள் முயற்சி செய்கின்றார்கள். இதற்கு முதலில் அவர்களுக்கு நீ வாய்ப்பு கொடுக்க கூடாது. மாறாக நீ என்ன செய்ய வேண்டும்? அவர்களுக்கு கிடைக்கின்ற இந்த வாய்ப்பினை நீ உனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். முதலில் குடும்பத்தில் இருக்கின்ற எல்லோரினுடைய மனநிலையையும் நீ சோதித்து பார்க்க வேண்டும். யார் யார் எப்பேற்பட்ட மனநிலையில் இருக்கின்றார்கள் என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். காரணமில்லாமல் மற்றவர்களின் வார்த்தைகளுக்கு ஒரு நாளும் செவி சாய்க்க கூடாது. நம்மை பற்றியே நம்மிடத்தில் யாரேனும் தவறாக சொன்னால் அதை பெரிதாக எடுத்து கொள்ளக்கூடாது என்கின்ற அறிவுரைகளை அவர்களுக்கு நிச்சயமாக வழங்க வேண்டும். என் தங்கமே, இதுபோன்று குடும்பத்தில் முதலில் ஒற்றுமை இருந்தால் யாராலும் இங்கே எந்த சீர்குலைவுகளையும் ஏற்படுத்த முடியாது. நமக்குள்ளே ஒற்றுமை இல்லாமல் இருந்தால் எளிதாக அவர்கள் குடும்பத்தை பிரித்து விடுவார்கள். அது மட்டுமல்லாமல் உன் குடும்பத்திற்குள் எளிதாக கலகத்தை மூட்டி அங்கே குளிர்காயவும் தொடங்கி விடுகின்றார்கள். இதற்கான இடத்தை கொடுக்காமல் என் பிள்ளை, அவர்கள் செய்ய நினைக்கின்ற இந்த விஷயத்தை உனக்கு சாதகமாக நீ பயன்படுத்தி கொண்டு இவர்கள் முன்னிலையில் நல்லபடியாக வாழ வேண்டிய அனைத்தையும் நீ செய்ய வேண்டும். என் தங்கமே, அம்மா இந்த இரவில் உனக்கு இந்த செய்தியை சுமந்து வந்திருக்கிறேன் என்றால் அதற்கு நிச்சயமாக ஒரு காரணம் இருக்கும் என்பதனை முதலில் புரிந்து கொள். உன் வாழ்க்கையில் அவர்கள் நடத்த நினைப்பது அத்தனை சாதாரணமான விஷயமல்ல. நீ இத்தனை நாட்களாக பாடுபட்ட விஷயங்கள் எல்லாம் இதில் வீணாகி போய்விடும் அல்லவா? மனிதனுக்கு மன நிம்மதி வேண்டும் என்றால் குடும்பத்தில் ஒற்றுமை என்ற ஒன்று இருக்க வேண்டும். குடும்பத்திற்குள் ஒற்றுமை இல்லை என்றாலே அடுத்தவர்கள் உள்ளே நுழைந்து அங்கே ஆட்டம் காட்ட தொடங்கி விடுவார்கள். அந்த வாய்ப்பினை யாரும் உருவாக்கிவிடக்கூடாது என்றுதான் இந்த அம்மா உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். பாதி மனக்குழப்பங்கள் அடுத்தவர்களால் தான் வருகின்றது. மற்றவர்கள் வாழ்க்கைக்குள் நுழைவதனால் தான் வருகின்றது. அப்படியானால் இன்னொருவரின் தலையீடு குடும்பத்திற்குள் முதலில் இருக்கக்கூடாது என்பதனை நீ புரிந்து கொள். என் தங்கமே, அதற்கு ஒரு பொழுதும் இடம் கொடுத்து நீயே உன்னுடைய பிரச்சனைகளை உருவாக்கி விடாதே என்றுதான் அம்மா சொல்கின்றேன். என் தங்கமே, எல்லாவற்றிற்கும் மேலாக மற்றவர்களுக்கு புரிவதில்லை. அடுத்தவர்கள் வாழ்க்கையை நாம் கெடுக்கின்றோம், அடுத்தவர்கள் வாழ்க்கையில் நாம் தேவையில்லாததை செய்கிறோம் என்று. யாரும் எப்படியும் போகட்டும், நமக்கு நம்முடைய சந்தோஷம் மட்டும்தான் முக்கியம் என்று நினைக்கின்ற இந்த மனிதர்கள் இருக்கின்ற இந்த உலகத்தில் என் பிள்ளை, நீயும் சுயநலமாக இருந்து விடாதே. உன்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்கின்றது. மற்றவர்கள் முன்னிலையில் உன்னுடைய குடும்பத்தை நீ விட்டு கொடுத்து விடாதே. நீ செய்த தவறுக்கு நீ அனுபவிக்கின்றாய் என்று யாரையும் கை நீட்டி குற்றம் சுமத்தி விடாதே. அறியாமையினால் செய்த விஷயங்களை நீ சரி செய்து அவர்களுக்கு நல்லதொரு நிலையை நீ உருவாக்கி கொடுக்க வேண்டும். என் பிள்ளையே, இதையெல்லாம் நீ சரியாக செய்கின்ற பட்சத்தில் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு அருமையான நேரத்தை உருவாக்கி கொடுக்கும். உன்னை, உன் குடும்பத்தை ஆட்டி படைக்க நினைப்பவர்களை எல்லாம் தூர விலக்கி வைக்கும். அவர்கள் செய்தது எத்தனை பெரிய தவறு என்று அவர்களையே உணர வைக்கும். நாம் இவர்கள் குடும்பத்தில் செய்ய நினைத்தது தவறு என்று அவர்களை மன்னிப்பு கேட்க வைக்கும். நீ குடும்பத்தில் எந்த ஒற்றுமையிலும் எந்த குறைவும் இல்லாமல் யாரையும் நுழைய விடாமல் அடுத்தவர்கள் ஒருவரை பற்றி சொன்னால் அதில் உண்மை என்னவென்பதை அறிந்து கொண்டும் இந்த வாழ்க்கையை நீ சந்தோஷமாக நடத்த வேண்டும். என் பிள்ளையை, குடும்பத்தில் இருப்பவர்களினுடைய மனநிலையை அவ்வப்பொழுது சோதித்து பார்க்க வேண்டும். எல்லோருமே ஒற்றுமையாக இருக்கின்ற உணர்வினை எப்பொழுதுமே உங்களுக்குள் கொண்டு வர வேண்டும். இது எப்பொழுதும் உறுதியாக இருக்கும் பட்சத்தில் அடுத்தவர்களால் எந்த ஒரு தேவையற்ற விஷயங்களையும் உன் குடும்பத்திற்குள் கொண்டு வந்து சேர்க்க முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்வாய். இனி என்றுமே இந்த சூழ்நிலை உன் வாழ்க்கையில் நிலைத்திருக்க, இந்த வராகியின் அன்பினை நீ முழுமையாக பெற்றிருக்க, ஒற்றுமையாகவும் மன நிம்மதியாகவும் இருந்தாலே போதும்.
நான் என்றுமே ஆசிகளோடு உன் இல்லம் தேடி வந்து கொண்டே இருப்பேன். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.